அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம், திடீரென திமுகவில் இணைந்தார் விஜயபாஸ்கர். ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவிலிருந்து கடந்த சில மாதங்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அதற்கு பிறகு சமீபத்தில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை எழுப்பியது. அதிமுகவின் முக்கியமான இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. இவர் அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் எம்பியாகவும் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்த நிலையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வந்த மனோஜ் பாண்டியன் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார். மேலும் இப்படி வரிசையாக அதிமுகவிலிருந்து வெளியேறும் தலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது. எங்கடா இங்கே இருந்த என் டீமை காணாம் என்று ரியாஸ்கானிடம் மாட்டிக்கொண்ட வடிவேல் தனது அடியாட்களை தேடுவது போல எடப்பாடி பழனிசாமி திரும்பி பார்க்கும் முன் கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக ஆட்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைந்துள்ளார். அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் செங்கோட்டையன் இந்த முடிவை எடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் அதிமுக தரப்பில் விசாரித்ததில் இதில் வெறும் டீசர் தான் என்கிறார்கள். மெயின் பிக்சர் இனிதான் நடக்கப் போகிறதாம். அதிமுகவில் உள்ள 10 முக்கியமான தலைகளிடம் செங்கோட்டையன் பேசி வருகிறாராம். மாஜி அமைச்சர்கள், சில மூத்த எம்எல்ஏக்கள், எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் தலைகள் பலரிடமும் செங்கோட்டையன் தீவிரமாக பேசி வருகிறாராம். இந்த நிலையில்தான் அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்தவாறு திடீரென அதிமுகவின் முக்கிய புள்ளியான விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்துள்ளார். இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக வாதாடி நிரபராதி என நிரூபிப்போம் என்று விடாமல் கூறி வருகிறார் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். இருந்தாலும் குட்கா வழக்கில் வசமாக சிக்கியதுமே விஜயபாஸ்கரின் இமேஜ் மெல்ல மெல்ல அதிமுகவுக்குள்ளே சரிய துவங்கிவிட்டது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுக்கோட்டையில் ஒரு பரபரப்பு சம்பவமும் நடந்துள்ளது. அதாவது குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு 2015ஆம் ஆண்டு தமிழக அரசு தடை விதித்தது. ஆனால் அடுத்த ஆண்டு சென்னை அடுத்த செங்குன்றம் பகுதியில் மாதவராவ் என்பவருக்கு சொந்தமான கிடங்கில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் இந்த சோதனையில் குட்கா பொருட்களை சட்டவிரோதமாக விநியோகம் செய்ய ஆட்சியாளர்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்ட விவரங்களுடன் டைரி சிக்கியது. அதில் அப்போதைய அமைச்சர் விஜயபாஸ்கர் பெயரும் இடம்பெற்றிருந்தது. மேலும் இது குறித்த சிபிஐ விசாரணை நடந்தாலும் பதவியில் இருக்கும் போதே தமிழக அமைச்சர் ஒருவர் இப்படி சிக்கியது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குரல் கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமியின் மௌனம் மீண்டும் அதிர்ச்சியை அப்போது ஏற்படுத்தியது. அதேபோல் வருமான வரித்துறையினர் அமைச்சர் விஜயபாஸ்கரின் சொத்துக்களை முடக்கி உத்தரவிட்டதும் அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியது. இதற்கு பிறகு எதிர்க்கட்சிகளையும் தாண்டி சில அதிமுக அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் கூட விஜயபாஸ்கருக்கு எதிராக குரல் எழுப்பியிருந்ததை மறுக்கவும் முடியாது. குறிப்பாக கொரோனா காலத்தில் விஜயபாஸ்கர் சிறப்பாக செயல்பட்டதாக கூறினாலும் கூட இந்த குட்கா விவகாரம் அவருடைய அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய கரும்புள்ளியாகவே இருக்கிறது. இந்த நிலையில்தான் தர்ம சங்கடமான சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் நடந்துள்ளது. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் அரசியல் பயணமும் மேற்கொண்டுள்ளார். இந்த பிரச்சார பயணத்திற்கு அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த வகையில் அதிமுக தரப்பில் இருந்தும் இந்த ரத யாத்திரை பயணத்தில் கலந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 12ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலும் பயண விழா பொதுக்கூட்டம் நடந்தது. இந்த நிகழ்வில் அதிமுக தரப்பில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்துவும் பங்கேற்று சிறப்பித்திருந்தனர். அப்போது அறந்தாங்கி வாசித்திடலில் நிறுத்தப்பட்டிருந்த பிரச்சார வாகனத்தில் நயினார் சிறப்புரை ஆற்றி கொண்டிருந்தார். அப்போது அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகளும் அதே வாகனத்தில்தான் நின்று கொண்டிருந்தனர். நயினார் நாகேந்திரன் அப்போது பேசும்போது மீமிசல் அருகே உள்ள கோபாலப்பட்டினம் அரசு பள்ளிக்கு செல்ல சாலை வசதி இல்லை என்று இஸ்லாமிய மாணவிகள் போராட்டம் அறிவித்ததும் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. தேர்தலின் போது ஒரு பேச்சு, இல்லாவிட்டால் ஒரு பேச்சு, இதுதான் அவர்கள் மூச்சு.
அவர்களின் ஒரே தேவை உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கிவிட வேண்டும் என்பதுதான். வேறு எந்த விஷயத்திலும் அவர்களுக்கு ஈடுபாடு கிடையாது. மக்கள் நலனின் எந்த நோக்கமும் கிடையாது என்றெல்லாம் திமுக அரசை தாக்கி பேசிக் கொண்டிருந்தார் நயினார் நாகேந்திரன். அப்போது திடீரென கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த ஒருவர், தலைவரே குட்கா பற்றி பேசுங்க என்று சத்தமாக சொன்னார். அத்துடன் தன் கையில் வைத்திருந்த குட்கா பொட்டலத்தையும் தூக்கி காட்டினார். 10 அடி தூரத்தில் நின்று வந்த அந்த நபர் பேசியது பிரச்சார வாகனத்தில் இருந்த அனைவருக்குமே தெளிவாக கேட்டது. இதனால் நயினார் நாகேந்திரன், விஜயபாஸ்கர், வைரமுத்து போன்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். சட்டென அவர்களுடைய முகமும் மாறிய நிலையில் அதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியாமல் திகைத்தனர். பிறகு குட்கா பொட்டலத்தை தூக்கி காட்டியவரின் அருகில் இருந்தவர்கள், முதல்ல பொட்டலத்தை கீழே இறக்குங்க, இது தப்புங்க, கையை கீழே போடுங்க என்று சொல்லிக்கொண்டே அந்த நபரின் கையை இறக்கினார்கள். குட்கா விவகாரத்தில் தொடர்ந்து சறுக்களை சந்தித்து வரும் விஜயபாஸ்கருக்கு இந்த சம்பவம் மீண்டும் அதிர்ச்சியை தந்துவிட்டது. அத்துடன் புதுக்கோட்டையிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது. குறிப்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுகவின் தளபதியாக இருந்து வருகிறார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதியில் 2011, 2016, 2021 என தொடர்ந்து 3 முறை வென்று ஹாட்ரிக் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார் விஜயபாஸ்கர். இதற்கு முக்கிய காரணம் திமுக விராலிமலை அந்த தொகுதியை சரியாக கவனிக்காததான் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அதேபோல் விராலிமலை தொகுதி அண்ணா முதல் முறை ஆட்சி அமைக்கும் போது வென்ற தொகுதிகளில் மிக முக்கியமானது. அதன் தொடர்ச்சியாக 1971 கருணாநிதி முதல்வரான போதும் விராலிமலையில் வாகை சூடியிருந்தது திமுக. அதன் பின்னர் தொகுதி மறுவடையிலான் விராலிமலை தொகுதி இல்லாமல் ஆனது. அது மட்டுமில்லாமல் 2011 சட்டமன்ற தேர்தலின் போது விராலிமலை தொகுதி மீண்டும் உருவானது. அப்போது அந்த தொகுதியில் தற்போதைய அமைச்சர் ரகுபதி போட்டியிட்டார். அவரை எதிர்த்து முதல் முறையாக போட்டியிட்ட விஜயபாஸ்கர் வெற்றியும் பெற்றார். அதன் பிறகு 2016, 2021 என 2 தேர்தல்களிலும் விராலிமலையில் திமுக சார்பில் பழனியப்பன் என்பவர் போட்டியிட்டார். ஆனால் இருமுறையும் விஜயபாஸ்கரே வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக வெற்றி பெற முக்கிய காரணமே திமுகவின் தவறான வேட்பாளர் தேர்வுதான் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. எனவே இந்த முறை விராலிமலையை எப்படியாவது கைப்பற்றியாக வேண்டும் என்பது திமுகவினருக்கு கொடுக்கப்படும் முக்கிய டாஸ்க். இதற்கு வசதியாக விராலிமலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட அன்னவாசல் ஒன்றியத்தை 4ஆக பிரித்து அண்மையில் உத்தரவிட்டது திமுக தலைமை. அதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் விஜயபாஸ்கரை தோற்கடிக்க வேட்பாளர் தேர்வில் கூடுதல் கவனம் செலுத்த திமுக தலைமை திட்டமிட்டது. அதற்கேற்றால் போல்தான் அதிமுகவில் தற்போது உட்கட்சி பூசல் மிகப்பெரிய பூதாகரமாக வெடித்து வருகிறது. எடப்பாடி மீது கடும் அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள் பல அதிமுகவின் முக்கிய புள்ளிகள். இதனால் தொடர்ந்து அதிமுக கட்சியிலிருந்து விலகியும் வருகிறார்கள். எனவே கடந்த சில மாதங்களாக அதிமுக 2 துண்டாக பிரிந்துள்ளதால் மன வருத்தத்தில் இருந்துள்ள விஜயபாஸ்கர் இந்த அதிமுகவும் வேண்டாம், பாஜகவும் வேண்டாம் என்ற முடிவெடுத்து திடீரென திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும், விரைவில் விஜயபாஸ்கர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும், ஸ்டாலின் இதற்காக அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், திமுகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.